சடனாக கூப்பிட்டாங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக இருந்தது விக்னேஷ் சிவன் சார் கூட இருக்கும்போது. ஐ டென்ட் நோ எனக்கு மற்றவங்க கூட பெருசாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் விக்னேஷ் சிவன் சார் அண்ட் அவங்க பேசும்போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. லைக் influencer and actor Deepika has also joined us. Hi Deepika, welcome. Hi. I hope you're enjoying. தீபிகா அவர்களை மேடைக்கு இப்பொழுது அழைக்கிறேன். இவங்க எல்லாரையுமே நீங்கள் கண்டிப்பாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்சர், நிறையா விஷயங்கள் ரொம்ப சூப்பராக நமக்காக பண்ணிட்டு வராங்க. ஸோ தீபிகா அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். கம் ஆன் கைஸ். ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். சடனாக கூப்பிட்டாங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னங்க தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிட்டிங்க. தீபிகா, உங்களோட எடிட்ஸ், உங்களுடைய ரீல்ஸுக்கு நானும் வந்து பெரிய ஃபேன். தேங்க்யூ. இட்ஸ் ஸோ நைஸ் டு see you being very very creative. ஸோ இட்ஸ் such a big opportunity. இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்குமே இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்களுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. ரொம்ப நாள் ஆகல, பட் we are very happy that you're working in the film. உங்களுக்கு சொல்லுங்க, how special is this opportunity? Okay, I'm still nervous, but then நினச்சி பார்க்கல. இட்ஸ் ஆல் அ ஃபுல் சர்க்கிள். ஆக்சுவலி ரொம்ப கம்மி நேரம் தான் வருவேன். எனக்கு தெரிஞ்ச 3 minutes or 4 minutes, that's all is my screen time. பட் ஆனால் அந்த ஒரு 3 minutesக்கு there's 7 to 8 years of work. ஸோ அதனால எனக்கு 3 minutes ரொம்ப டிசர்விங்காக ஃபீல் ஆகுது. அண்ட் நிறைய ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட்ஸ் வருது. ஆக்சுவலி பார்வதி மூலிமா தான் எனக்கு கால் வந்தது. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட். ஏன்னா எல்ஐகே வந்து போதுன்றது ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 years இருந்துகிட்டே அந்த வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் தீமா சாங் வரும்போது வி ஆல் வைப் டு இட். ஸோ அந்த இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண வாழ்க்கையிலேயே அட்டன் பண்ண கான்சர்ட் அனிருத் சாரோட கான்சர்ட். ஸோ எனக்கு வந்து டு பி இன் அ ஃபிலிம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். கடவுள் கொடுத்த இதுதான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக இருந்தது விக்னேஷ் சிவன் சார் கூட இருக்கும்போது. ஐ டென்ட் நோ எனக்கு மற்றவங்க கூட பெருசாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் விக்னேஷ் சிவன் சார் அண்ட் அவங்க பேசும்போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. பட் தென் ஹி வாஸ் ரொம்ப ஸ்வீட். அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாருன்னு ஆல், பட் நேரில் வந்து ஐ ஸ்டார்டட் காலிங் சார் தான். பட் என்னை அறியாமே அண்ணான்னு வந்துடும். அண்ட் தென் ஐ டெல் மை செல்ஃப் இல்லை அண்ணான்னு கூப்பிடாது சார் கூப்பிடுன்ட்டு. தட்ஸ் ஹவ் ஹி இஸ் லைக் வெரி வார்ம் அண்ட் ஆல் தட். அண்ட் ஐயோ கை நடுங்குது. We are very very happy to see you in the film, Deepika, personally. Thank you okay, so much. Something that you have like to like, share and comment. Like everything of this film, especially songs, and ரெண்டு பேர் ஃபீமேல் இருந்தாலுமே டு ஐயோ எனக்கு தெரியல. எவ்ரிதிங் அபவுட் திஸ் ஃபிலிம், எஸ்பெஷலி தி சிஜி பார்ட் அண்ட் ஆல் தட், பிகாஸ் ஒரு 1 minute எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு தெரியும். டு இந்த ஃபிலிமை ஒர்க் பண்ணி இதை கொண்டு வந்து டு பிரிங் இட் டு திஸ் ஸ்டேஜ், ஐ டோன்ட் நோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் போயிருக்கோன்ட்டு. பட் ஐம் ஷுர் ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 years ஆஃப் ஸ்ட்ரகிள் வுட் ஹவ் பீன் தேர். அதெல்லாம் தாண்டி இங்கே வராங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் சம்திங் வெரி, ஐ மீன் ரெஸ்பெக்ட் தான் சொல்ல முடியும். ஸோ யா, தட்ஸ் சம்திங் ஐ வுட் லைக் ஷேர். ஐயோ ஷேர் அண்ட் கமெண்ட். ஷேர் ஆப்வியஸ்லி ஆல் த சாங்ஸ். நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் எல்லா சாங்ஸும் பார்க்க. அண்ட் நான் வர அந்த 3 நிமிஷத்தில் என்ன மியூசிக் வரும்னு பார்க்கறதுக்கும் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். சூப்பர் தீபிகா, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்காக. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காலிங் மீ ஹியர் இன் தி ஸ்டேஜ். நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தீபிகா. ஒன்ஸ் அகைன் தீபிகா அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். நம்மளோட ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ யூ played a very important role in the whole movie. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் about that, sir. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதீப் கண்டினியூஸ் வெற்றி அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். ஆனால் அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அவர் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அது கண்கூடாக தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நான் யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஜெயிக்கிறதுக்காக என்ன பாடுபடுறாங்கங்கிறது தெரியுது. அது ஒரு வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு தெரியுது. அதனால் உண்மையிலே ஐ விஷ் பிரதீப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அனிருத் உண்மையிலே உங்கள் பாட்டை கேட்கும்போது நான் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. நிஜமா இந்த படத்தில் எனக்கு தீமா லவ் இட் உண்மையிலே கலக்கிட்டீங்க. இன்னொன்று அனி விக்கி காம்பினேஷன் ரியலி ஒர்க் அவுட்ஸ் வெல். அதுக்கப்புறம் ரவிவர்மன் என் நண்பன், அவன் வந்து லைட்லேயே பெயிண்டிங் பண்ணுவான். ரவிவர்மனுடைய நிறைய ட்ரிப்பு நான் நிறைய டிஓபி கூட எனக்கு சண்டை வரும். இவர்கிட்ட நான் வந்து சரி போய் தொலையட்டுன்னு விட்டுருவேன். ஏன்னா நிறைய கண்டினியூட்டி பார்க்க மாட்டேன். அப்படி அவரோட காம்போசிஷனில் வந்து அந்த ஃப்ரேமுக்கு என்ன அழகு அப்படிங்கிறத அதை இது பண்ணி அப்படின்னா நிறைய விஷயம் கண்டினியூட்டி சின்ன சின்னதாக மிஸ் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரேம் அழகாக இருக்கும். அது பண்ணுறது வந்து ஆன் ஸ்பாட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரியலி இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ரவி வந்து மிகப்பெரிய கிஃப்ட் இந்த படத்துக்கு. அண்டு விக்கி வந்து அதாவது ஒரு டைரக்டர் வந்து ரைட்டராக இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆள் தான். இவர்களில் மிகச்சிறந்த ரைட்டர். ஏன்னா சீக்வன்சஸ் அதை வந்து ஒரு நாள் ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து அதே சீனை கேட்கும்போது இது நல்லா இருக்கேன்னு தோணும். அதுக்கடுத்த இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். இவருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இல்லாத ஒரு படம் இவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக உடனே நடக்கும். யூ வில் பி ஒன் ஆஃப் த டாப் 1 டைரக்டர் லிஸ்ட். இந்த படம் அதாவது ஃப்யூச்சர் இஸ் டூ ஹார்ட். உண்மையிலே இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் ஒரு ரோபோட் வந்து என்ன பண்ணுன்னு சாதாரணமாக ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் டைமில் அதே ரோபோட்டு லுங்கி கட்டிட்டு ஆடுற மாதிரிலாம் டான்ஸ் வருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இனி ஃப்யூச்சரில் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் சரி பைப்லைன்ஸ் டிஃபர் ஆகிட்டே வரும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி ஏஐயில் நம்ம அடிமையாக வச்சுருக்கிறது. அதுக்கு அடிமையானால் நம்ம அவ்வளோதான், சர்வைவல் ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நாட் ஓன்லி இன் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். இது என்னுடைய ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லி செட் சார், தேங்க்யூ. அதாவது இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் சார் நீங்கள். ஸோ இந்த படத்திலிருந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய லைக், கமெண்ட், ஷேர் என்ன? இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுற விஷயம் என்ன சார்? இல்லை இது நார்மலாகவே ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸில் இருப்பாங்க. ரொம்ப ராக் கல்ட் மூவி இப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும்னு நினைக்கிறேன் நான். அதில் ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுறீங்க. ஓகே சார். ஷேர் அதான் ஃப்யூச்சரை பார்த்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. வாவ்.